ஜமீமா. உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாயிலையும் ஒரு முறையாவது அந்த பேரை சொல்லி இருப்பாங்க. Stand still and God will fight for you, and that's what I did. I just stood there and he fought for me. எத்தனை பேர் கிரிக்கெட் பார்க்குற பழக்கம் இருக்குதுங்க? இப்போ போன வாரம் வந்து பெண்கள் கிரிக்கெட் டீம் அது நடந்துச்சு, கிரிக்கெட் மேட்ச் நடந்துச்சு, வேர்ல்டு கப்பு செமிஃபைனல் நடந்துச்சு. இந்தியாவும் ஆஸ்திரேலியா தான் இன்னைக்கு நடப்பு சாம்பியன் வேர்ல்டு கப் பெண்களில். அப்போ செமிஃபைனலில் ஜமீமா அப்படின்ற ஒரு பொண்ணு அதுதான் நாட் அவுட், 120 சிலோட ரன் அடித்து அது ஜெயிச்சது. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய வாயிலையும் ஒரு முறையாவது அந்த பேரை சொல்லியிருப்பாங்க. அந்த பெண் வந்து வேர்ல்டு கப்பில் இந்தியா டீம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணமாக இருந்தாங்க. 128 சம்திங் அவங்க 3வது ஆளாக இறங்கினாங்க. அந்த பெண் அவங்க வந்து ஒரு கிறிஸ்தவங்க, அவங்க அப்பா வந்து ஒரு ஊழியக்காரர். அப்போ இவங்க அந்த வேர்ல்டு கப்புக்குள்ளே போன உடனே அங்கே நிறைய பொலிட்டிக்கல் இருக்கும் நிறைய. அப்போ இவர் அவங்க அப்பா மேலே ஒரு பொய் குற்றத்தை போட்டு ஜெயிலுக்கு அனுப்பிச்சோன்னே இவங்களை அந்த டீம்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போ அவங்க போன வேர்ல்டு கப் ஆடல. அப்போ திடீர்னு இந்த குறிப்பிட்ட மேட்ச்சில் அதற்கு அந்த வேர்ல்டு கப் போகிறதுக்கு முன்னாடி அவங்க ஒரு சண்டே சர்வீஸுக்கு போயிருக்கிறாங்க. அந்த சண்டே சர்வீஸில் அந்த பாஸ்டர்கிட்ட ஜெபிக்க போயிருக்கிறாங்க. அந்த பாஸ்டர் போய் ஜெயிக்கிறாரு. It has never happened before, dear Father God. Lord, something new. You are a God of new things, Lord Almighty God. I pray you will do new things in and through our life, Father. Lord, I pray, Lord Almighty, I pray, God. I have a desire that she will set some new record in this kind of World Cup, dear Father. Personally, new record, Lord Almighty God, for your glory. Hallelujah. She will not play for the record. She will pray for that. She will play for the nation. But in doing so, let her set up a record, Lord Almighty God. And I pray, dear Father God, you will make it the head, not the tail, or the top, never at the bottom, in the name of Jesus Christ. She will be always there to be the person ready to take up a challenge. இந்த பொண்ணு வந்து வேர்ல்டு கப்புக்கு போது ஒரு நியூ ரெக்கார்டு பண்ண போது, ஒரு புதிய சாதனை இந்த பொண்ணு பண்ணும். உலக கோப்பையில் அதிகமான எல்லாராலும் பேசப்படக்கூடிய ஒரு சாதனை இந்த பொண்ணு செய்ய போகுது. இந்த பொண்ணு வெற்றி பெற போகுது. இந்த பொண்ணு வந்து தேசத்துக்கு ஆசீர்வாதமாக இருக்க போகுது அப்படிலாம் சொல்லி ஆசீர்வதிச்சு அந்த பொண்ணு அனுப்புறாரு.